ஜிம்முக்கு போகிற நம்ம இந்த ஃபோர் ஆர்ம்ஸ் மசில் ஒர்க் அவுட்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஓரமாக இருக்கிற அந்த மிஷினில் போய் ஒரு நிமிஷம் ட்ரெயின் பண்ணிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கும். அந்த தப்பை இனிமேல் பண்ணாமல் 3 எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் அண்ட் ஃபோர் ஆர்ம்ஸ் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபிட்னஸ், ஒர்க் அவுட், டயட் ரெசிபின்னு சொல்லி எல்லாத்தையும் சிம்பிளிஃபைடாக ஒரு இடத்துல தெரிஞ்சுக்க பேஜை செக் பண்ணி ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவில் போய் ஃபோர் ஆர்ம்ஸ்க்கு 3 செக்ஷனை மட்டும் ஞாபகம் வச்சு, ஒன்று ஃபோர் ஆர்ம்ஸோட ஃப்ளெக்சர், இன்னொன்று ஃபோர் ஆர்மோட எக்ஸ்டென்சர், இன்னொன்று பிரேக்கியோ ரேடியல். இப்போ மூணுத்துக்கான ஒர்க் அவுட் என்ன அப்படின்றத பார்த்து ஃபர்ஸ்ட் பிரேக்கியோ ரேடியல். இதை எஃபெக்டிவாக ட்ரெயின் பண்ணுறதுக்கு 3 ஒர்க் அவுட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்கள் தம் வந்து சீலிங் பார்க்குற மாதிரி இருக்கிற ஒர்க், அது ஹேமர் கர்ல்ஸா இருக்கலாம், இல்ல ப்ரீச்சர் ஹேமர் கர்ல்ஸாவும் இருக்கு. ரிவர்ஸ் கர்ல், இதை நீங்க ஈஸி பார்லயும் பண்ணலாம், பார்பெல்லையும் பண்ணலாம், ஈவன் கேபிள் அட்டாச்மெண்ட்லயும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா ஃபோர் ஆர்மோட ஃப்ளெக்சர். இது இன்சைட் பார்ட் ஆஃப் த ஃபோர் ஆர்ம் இருக்கு. இதுல நீங்க பாம் வந்து ஃபேசிங் அப்பா வச்சிருக்கணும். இதுக்கு பெஸ்ட் ஒர்க் அவுட் சுப்பினேட்டட் பிரிஸ்ட் கர்ல்னு சொல்லலாம், இல்ல பாம் ஃபேசிங் அப் பிரிஸ்ட் கர்ல்ஸ்னு சொல்லலாம். சரி, என்கிட்ட பிரிஸ்ட் கர்ல் மிஷின் இல்ல, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளாட் பெஞ்ச்ல நீங்க அண்டர் ஆர்ம் கிரிப் டம்பிள் கர்ல் பண்ணாலும் ஃபோர் ஆர்ம் ஃப்ளெக்சர் அதிகமா ஆக்டிவேட் ஆகும். கடைசியா ஃபோர் ஆர்மோட எக்ஸ்டென்சர். இது அவுட்டர் பார்ட் ஆஃப் த ஃபோர். இதுல வந்து பாம் ஃபேசிங் டவுனா இருக்கும். இதுக்கு பெஸ்ட் ஒர்க் அவுட் என்ன பாத்தீங்கன்னா, ப்ரோனேட்டட் விஸ்கல்ஸ்னு சொல்லலாம், இல்ல பாம் ஃபேசிங் டவுன் விஸ்டிகல்ஸும் சொல்லலாம். அந்த விஸ்கல் மிஷின் இல்ல அப்படி ஃபிளாட் பெஞ்ச்ல ஓவர் ஹேண்ட் கிரிப் டம்பிள் கர்ல்ஸ் பண்ணீங்கன்னா ஃபோர் ஆர்மோட எக்ஸ்டென்சர் அதிகமா ஆக்டிவேட் ஆகும். சோ இந்த வீடியோலாம் தேவைப்பட்ட நண்பருக்கு ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் அடுத்து என்ன எக்ஸசைஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ டாடா, பை.